ஹலோ ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பைட்டா தமிழ் சேனல் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேர் கேட்டுருந்தாங்க இதுமாரி லோக்கல் கிளச் பிளேட் யூஸ் பண்ணால் என்ன பிரச்சனை வரும்ன்ட்டு. இப்போ நம்ம கரெக்டாக காமிக்க போகிறோம் அந்த வீடியோவில். உங்களுக்கு ஒரு வண்டியில் லோக்கல் கிளச் பிளேட் யூஸ் பண்ணால் என்ன பொருள் டேமேஜ் ஆகும், ஓகேங்களா, அதால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு அந்த வீடியோவில் பார்ப்பீங்க. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ நிறைய குறைந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு கிளச் பிளேட்டு தான். இந்த கிளச் பிளேட் என்னென்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க இதுமாரி கம்பெனி கிளச் பிளேட்டுக்கும் இந்த லோக்கல் கிளச் பிளேட்டுக்கும் என்ன பிரச்சனை, என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, ரெண்டுமே சேம் தான் வச்சுங்களேன். சேம்னா ஒரே வேலை தான் செய்ய போகுது, ஓகேங்களா. ஆனால் தேய்மானத்தை பொறுத்து தான் இந்த கம்பெனி பிளேட்டும் இந்த லோக்கல் பிளேட்டுன்றது தான். இப்போ இந்த வண்டியில் வந்து கிளச் பிளேட் மாற்ற போகிறேன். இது இந்த கஸ்டமர் வந்து நம்மகிட்ட கேட்கும்போது கிளச் பிளேட் வந்து 360 ரூபா வரும். ஒரு சமயம் செட்டாக போச்சுன்னா செட்டாக மாற்றினா கிளச் அசம்பிளி 735 ரூபா, அது 750 ரூபா வருதுன்னு சொன்னேன். அவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் இல்லைங்க நீங்கள் பெரியங்க கிளச் பிளேட் ஒன்றி நான் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார். இப்போ அவர் வாங்கி வந்த கிளச் பிளேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி பிளேட் தான். இதுக்கும் அதுக்கு கம்பெனிக்கு என்ன டிஃப்ரெண்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம கிளச் பிளேட் உங்களுக்கு ஓகே. இப்போ போட்டெல்லாம் கைட்டோம். நான் கிளச் பிளேட் மாதிரி நிறைய வீடியோ போட்டிருப்பேன். என்ன டேமேஜ் ஆகும் தான் காமிக்கிறேன் உங்களுக்கு, வேறு ஒன்றும் இல்லை. லோக்கல் பிளேட் போட்டால் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்களே பார்த்தா தெரியும் உங்களுக்கு, அந்த ஆயில் கலரை பற்றி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கிளச் பிளேட் வந்து சும்மா இதாக இருக்குன்ட்டு. அது நிறைய நேரம் தேஞ்சு போய்ட்டுருக்கு, ஓகேவா. கட்டும் போது கரெக்டான டூல்ஸ் வச்சு கட்டுங்க, அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பண்ணும்போது இந்த கப்பு கண்டிப்பாக இருக்கணும். அது ஏன்னா ஆயில் வந்து கீழே வந்து இந்த பிளேட்லாம் ஹீட் ஆகாமல் இருக்கிறது, அந்த ஆயில் அங்கேயே இருக்கும். அதுக்காக தான் அந்த கப்பு. கிளச் பிளேட் மாட்டுறதுக்கு மினிமம் ஒரு 10 நிமிஷம் கலரில் மாட்டலாம், டக்கு டக்குன்ட்டு. ஓகே. இப்போ நம்ம அந்த கஸ்டமர் வந்து என்ன வாங்கி கொடுத்துருக்காரு பிளேட்டு காமிக்கிறாங்க. கேட்டு வந்து வாஷர்லாம் கரெக்டாக இருக்கணும். வாஷர் வந்து டைப்பு மேலே வரணும், ஓகேவா. அது நிறைய சொல்லியிருப்போம் உங்களுக்கு, இருந்தாலும் காமிக்கிறேன். புரியுது அந்த கிளச்சே பெரிய. ஓகே. இப்போ பாருங்கள், இந்த மெயின் ஷாஃப்ட் வந்து அடிக்கடி கிளச்சு போட்டு போகிறதுக்கு காரணமே இந்த பிளேவே இல்லைனா தான் பெருப்பாகும். இது பாருங்கள், இந்த உள்ளே போய்ட்டு வருதுல்ல, இதுங்களா உங்கள் ஒன்றில் பிரிக்கும் போது இந்த மெயின் ஷாஃப்ட் ப்ளே பாருங்கள். இந்த ப்ளே இருந்தால் தான் கிளச் போட்டு சீக்கிரம் உங்களுக்கு போகாது, ஓகேங்களா. இப்போ இது சொல்லும்போது இதே நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா. அது இதேமாரி இது மேலே இப்படி போயிட்டு போயிருந்துச்சுன்னா உள்ளே இருக்க மெயின் ஷாஃப்ட் பேரிங் போயிடுச்சுன்னு அர்த்தம். கண்டிப்பாக நம்ம இன்ஜின் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். கிளச் போட்டு அடிக்கடி போச்சுனாவே இதுதான் காரணம், ஓகேவா. இந்த ப்ளே இல்லைன்னா இந்த ப்ளே வரதுக்கு என்ன பண்ணோம், இங்கே நெட்டை போட்டு நம்ம லைட்டாக நம்ம பஞ்ச் பண்ணாவே லைட்டாக அந்த ப்ளே வந்துடும், ஓகேவா. ரொம்பலாம் தட்டக்கூடாது, லைட்டாக தட்டினா போகிறோம், இந்த ப்ளே வந்துடும். ஓகே. கிளச் பிளேட்டு போகிறதுக்கு காரணம் இது. ஓகே. இப்போ லோக்கல் கிளச் பிளேட்டு போட்டால் என்ன ஆகும் தான் காமிக்க போகிறேன். இதை பாருங்கள், ஒரு கம்பெனி பிளேட்டு போடுறோம். லோக்கல் ஒரு கம்பெனி பிளேட்டு போடும்போது ரெக்கமெண்ட்னா ஒரு 15,000 கிலோமீட்டர் வருதுன்னு வச்சிங்களேன். அதே வந்து லோக்கல் பிளேட் போட்டால் அந்த லோக்கல் பிளேட்டு ஒரு 8,000 கிலோமீட்டர் ஓடும், ஓகேங்களா. ஆனால் பிக்கப்பு எல்லாமே நல்லாயிருக்கும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் 8,000 கிலோமீட்டர் ஓட்டு நீங்கள் 15,000 கிலோமீட்டர் 20,000 கிலோமீட்டர் நீங்கள் அதே பிளேட்டில் நீங்கள் ஓட்டுறீங்களா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த சென்டர் கிளச்சு ப்ளஸர் பிளேட்டு கண்டிப்பாக போயிடும். இது பழம் ஆகிடும். அப்படின்னா அவங்க கண்டிப்பாக நீங்கள் செட்டாக தான் மாற்ற வேண்டி வரும். அதனால நிறைய பேர் லோக்கல் கிளச் போட மாட்டாங்க, கம்பெனி தான் போடுவாங்க. ஏன்னா கம்ப்ளைண்ட் பிளேட்டு போட்டால் நாளைக்கு ஒரு கிளச் பிளேட்டு மாற்ற 20,000 கிலோமீட்டர் கிளச் பிளேட்டு மாற்றும் போது பிளேட்டு வண்டி மாற்றினா போகிறோம். இந்த இது சீக்கிரம் போகாது. நீங்கள் லோக்கல் போட்டால் அதோட தேய்மானம் இது அதிகமாகிடும். ஏன்னா அதோட திக்னஸ் அதிகம்.
இப்போ இந்த கஸ்டமர் வந்து இந்த கிளச் பிளேட் வாங்கி கொடுத்துருக்காரு. நம்ம அசம்பிளியாக சொல்லும்போது 750 ரூபா, தனியாக சொல்லும்போது 340 ரூபா ஒரு கிளச்சு பிளேட்டு மாற்றும்போது. அவர் பட்ஜெட் ஒரு 200 ரூபா பட்ஜெட்லேயே வாங்கி கொடுத்துட்டாரு. சரி, கஸ்டமர் சொல்கிறது நம்ம செய்து தானே ஆகணும், அதனால தான் வாங்கி நம்ம ஃபிட் பண்ண போகிறேன். இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, அவங்கவுங்க பிராண்டுக்கு அவங்க குவாலிட்டியாக கொடுக்குறது இது. புரியுதா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னாவே புது பிளேட்டு தான். இது திக்னஸ்ஸு இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா. ஆனால் இதில் கலக்கிற மெட்டீரியல் வந்து பண்ணும்போது கரெக்டாக மிக்ஸ் பண்ண முடியாது. இது ஏன்னா கம்பெனிக்காரன் பண்ணும்போது இதில் கலக்கிற மெட்டீரியல் வந்து கரெக்டான இதில் வந்து கலந்துட்டு பண்ணுவாங்க. அதனால் சென்டர் கிளச்சு ப்ளஸ் அடிவாங்க. அது அந்தமாரி இதில் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பிக்கப் நல்லாயிருக்கும், மைலேஜ் கூட நல்லாயிருக்கும், ஓகேங்களா, இந்த லோக்கல் பிளேட்டில். ஆனால் இது அப்படியே நீங்கள் ஒரு சீக்கிரமாக உங்களுக்கே தெரியும், வண்டி ஓட்டும்போது பிக்கப் கம்மியாச்சுனாவே உடனே மாற்றிடணும். நீங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு மாற்றினாவே கண்டிப்பாக சென்டர் கிளச்சு ப்ளஸ் பெட்டு போயிடும், ஓகேங்களா. அதனால தான் இது காமிக்கிறேன் உங்களுக்கு. லோக்கல் பிளேட்டில் என்ன பிரச்சனை வரும்னா, இதுதான் சென்டர் கிளச்சு ப்ளஸ் பிளேட்டு அடிக்கடி போயிடும் உங்களுக்கு. லோக்கல் பிளேட் போய்டும் கம்பெனிதே போகுது. ஆனால் ரொம்ப லைவ்லாம் கொஞ்சம் வரும். ஒரு 20,000 30,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் மாற்ற வேண்டி வரும். லோக்கல் போட்டு பார்த்தீங்கன்னா 8,000 கிலோமீட்டர்லேயே அத்தோடு நீங்கள் ப்ளஸ் போட்டு மாற்றும்போது கண்டிப்பாக செட்டாக தான் மாற்றி ஆகணும். அந்தமாரி தான். அதனால தான் கம்பெனி பிளேட்டு போட்டால் கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ அந்த பிளேட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது புது பிளேட்டு, இது பழைய பிளேட்டு தான். இது ஓகேங்களா. இப்படி பண்ணும்போது அந்த தூளாக கையில் வந்துடும். ஆனால் இதுவும் லோக்கல் பிளேட்டு தான், ஓகேங்களா. இப்போ போன சர்வீஸ் தான் மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த சுத்தமாக பிக்கப் இல்லைன்னா சுத்தமாக போய்ட்டுருக்கு பிளேட்டு. அதுதான் லோக்கல் பிளேட்டு. அதேமாதிரி நீங்கள் கம்பெனி பிளேட்டு வாங்கி போட்டிங்கனாவே கண்டிப்பாக பிக்கப் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் லைஃப் லாங் கொஞ்சம் வரும். உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 15,000-20,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டலாம். லோக்கல் போட்டிங்கன்னா ஒரு 8,000 10,000 ஓடும். மாற்றும் போது கண்டிப்பாக நீங்கள் சென்டர் கிளச்சு ப்ளஸ் செட்டாக தான் மாற்றணும். அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். அதனால் லோக்கல் பிளேட்டுக்கும் கம்பெனி பிளேட்டுக்குள்ள டிஃப்ரெண்ட்டு இவ்வளோ தான், வேறு ஒன்றும் இருக்காது. தேய்மானம் கொஞ்சம் அதிகமாகிடும் லோக்கலில், ஒரிஜினல் அவ்வளோ இருக்காது, ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ நிறைகள் குறைந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன், ஓகேங்களா. கம்பெனி வாங்கினா கம்பெனி போடுங்க, ஓகேங்களா. கம்பெனி போட்டால் தான் நல்லா சேஃப் உங்களுக்கு. கஸ்டமரே வாங்கி கொடுத்தாருன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது, அவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ண முடியும். இப்போ இந்த கஸ்டமரே வாங்கி கொடுத்துருக்காரு, கண்டிப்பாக இதில் போட்டு கொடுக்கணும். அவர் 8,000 10,000 கிலோமீட்டர் அந்த கிளச் பிளேட் போச்சுன்னா, ஏன்னா அவர் தான் வாங்கி கொடுத்துருக்காரு, அந்த இதை அவரே பார்த்துப்பார், ஓகேங்களா. இது ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பை. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நீங்களே பாருங்கள் பிராண்ட் எப்படி இருக்கும், லோக்கல் எப்படி இருக்கான்ட்டு நீங்களே பாருங்கள். இதில் பெரிய விஷயம்லாம் பிரச்சனை வராது. பொருள் பக்கத்தில் இருக்க பொருள்லாம் டேமேஜ் ஆகும், ஓகே, அதுதான் பிரச்சனை, ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ நிறைய இருக்கிறவங்கள்ட்ட கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். இதை நல்ல வீடியோ பார்ப்போம். பை.